ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் புதிய திருப்பம், தேர்தல் களத்தில் புதிய திருப்பம். தமிழக வெற்றி கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில கொண்டு வர வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது, அதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறது அப்படின்னு எல்லாம் ஊடகங்கள்ல அப்படி இப்படின்னு செய்திகள் விதைக்கப்படுகின்றன. சரி, தகவல்கள் விதைக்கப்படுகின்றன. அதை வச்சுட்டு ஒரு சில பகுதிகளில் கொண்டாட்டமும் இருக்குது. ஆனா அதே பகுதிகளில இருந்து ரொம்ப காஷியஸான பதில்களும் வருது. இல்ல அப்படிலாம் கொண்டு வந்து சேர்க்க முடியாது, காலம் தாழ்த்திடுச்சு, இனி அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகாது, அதனால ஆசிட்டிஸ் இப்படியே 4 முனை போட்டியா போறதுதான் பெட்டர்னு பிஜேபி சார்பாக இருக்கக்கூடியவங்கள்லயே ஒரு சிலர் அந்த மாதிரி பேச தொடங்கி இருக்கிறாங்க. இது எல்லாம் எப்படி சார் பார்ப்பது? எப்படி புரிஞ்சுக்கிறாங்க மக்கள்? எப்படி இதை புரிஞ்சுக்குவாங்க? இல்ல, முயற்சிகள் நடக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நினைவு இருந்ததுன்னா, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், இவங்க 2 பேரும் சேர முடியாதுன்னு எதுவும் கிடையாது. சேர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு முதல் போராட்டம் வந்து திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்குவதுதான், அதனால எல்லா சக்திகளும் ஒன்றுபடணும்னு சொல்லுவாங்க. அதே சமயம் வந்து இது என்ன ஆகுறது, நான் தான் சிஎம் 2 பேர் இருக்காங்களே, அப்போ கர்நாடகா ஃபார்முலாவை ட்ரை பண்ணுவாங்க. 2.5 வருஷம் அவர் 2.5 வருஷம் இவருன்னு ஏற்றுக்கிட்டாங்க. கடைசியில் இந்த குரங்கு கையில் வந்து 2 இதுவும் பூனையும் போய் உட்காந்த கையாக தான் போயிடும். என்னமே இவங்களுக்கும் கிடைக்காது 2 வருஷம், அவங்களுக்கும் கிடைக்காது 2 வருஷம், அது வேற விஷயம். ஆனால் அந்த ஒரு தீர்மானத்தில் வர்றோம் அப்படின்னு சொல்லி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா விஜய் ஹேஸ் பீன் லெஃப்ட் அவுட் ஆல் அலோன். இன்னைக்கு வந்து தன்னந்தனியாக போயிட்டு எந்த விதமான ஆட்கள் நம்பிக்கையுமே அவருக்கு இல்லைங்கிற சூழல வந்துருச்சு. இவங்க வந்து அப்ஜெக்டிவான ஆட்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 87% அவருக்கு ஆதரவு இருக்குன்னு ஒரு சர்வே வந்திருக்கு. இந்த சர்வேலாம் வந்து கஷ்டம் கிடையாது. அதாவது அவங்களுடைய இவங்க யார் யார் இருக்காங்க, கட்சி தொண்டர்கள் யார் யார் பார்த்து அந்த கார்டர் மெம்பர்கிட்ட மட்டும் கேட்டு ஒரு சர்வே முடிச்சுட்டு போயிடலாம். இதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் உள்ளூர என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ரிசல்ட் இஸ் நாட் வெரி என்கரேஜிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு உள்ள நிலைமை என்னன்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 5000-10,000 ஓட்டு, மிஞ்சி போனால் 15,000 ஓட்டு விஜய் வந்து வாங்க முடியும், அதுக்கு மேலே இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ப்ளஸ் செலவழிக்கணும் எலெக்ஷனுக்கு. முந்தைய 2-3 கட்சி கூட்டணி வந்துச்சுன்னா நம்ம எம்எல்ஏ ஆகலாங்கிற ஆசை இருந்ததுன்னா, விஜய்க்கு வந்து 2-3 பொலிட்டிக்கல் பார்ட்டி அலைன்மெண்ட் வந்துருந்துச்சுன்னா சரி ஜெயிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கையில இருந்து ஒரு 8 கோடி ரூபாய் செலவழிக்க முடியாதா? 10 நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், 10 கோடி ரூபாய் செலவழிக்க முடியும் அப்படிங்கிற ஆட்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து சேர்ந்துருப்பாங்க. இப்போ ஆனால் அவங்க 10 கோடி செலவழிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, வேஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. இன்னைக்கு விஜய் கூட போனால் வேஸ்ட் ஆயிரும், நமக்கு பிரயோஜனம் இருக்காதுன்னு நினைச்சா போக மாட்டாங்க. அப்போ இவர் செலவழிக்கிறதுக்கு ஆளாத நிலைமை உருவாயிரும். இதெல்லாம் வந்து அவர் நிச்சயமா கன்சிடர் பண்ணுவார். கன்சிடர் பண்ணலாம், கூட இருக்கிற செங்கோட்டையன் இவங்கெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி சொல்லிக் கொடுப்பாங்க நிச்சயமா. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து எதுக்காக விஜய்கிட்ட போனாங்க, பலாபலன் எதிர்பார்த்து தான் போனாங்க. ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற நிலைமை வந்ததுன்னா அதுக்கு வந்து ஐடியா சொல்லிக் கொடுப்பாங்க. இவங்களுக்கு வந்து கேம் பிளான் வந்து ரொம்ப சிம்பிள். டிஎம்கேக்கு எப்படியாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி இல்லாத ஒரு நிலைமை உருவாக்கணும். இன்னைக்கு டிஎம்கே கூட்டணியை தோக்கடிக்க முடியுங்கிற நம்பிக்கை பிஜேபி கூட்டணி கிடையாது. அதனால அடுத்த எய்ம் என்னன்னா, டிஎம்கே தனியா வந்து 130 சீட்டு வாங்கிடக்கூடாது, 125 சீட் 130 சீட் வாங்கிடக்கூடாது. இதுக்கு இந்த 2 சேர்ந்துருச்சுன்னா முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க, நிச்சயமா யோசிப்பாங்க. நீங்க கேட்குற ஒரு கேள்வி நியாயமான, மக்கள் ஏத்துக்குவாங்களான்னு கேட்குறீங்க. விஜய்க்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க விஜய் என்ன செஞ்சாலும் ஏத்துக்குவாங்க. அந்த கூட்டம் பெரிய கூட்டம் கிடையாது, ஆனா என்ன செஞ்சாலும் ஏத்துக்குவாங்க. அதனால இதை பத்தி நான் வந்து இதை ஏற்கனவே நினைக்க மாட்டேன். இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நடக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்குன்னு நிச்சயமா நம்புறேன். முயற்சிகள் இருக்கு. அந்த முயற்சிகளை வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் எடுக்குதுன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிரியேஷன் தான் டிவிகேயினுடைய ரோல் வந்து திமுகவுக்கு போகின்ற வாக்குகளை பிரிப்பது, திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை உருவாக்கி அங்கிருந்து கட்சியை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கூட்டணி வலிமையை குலைப்பது, வாக்குகளை பிரிப்பது அப்படிங்கிற நோக்கத்திற்காக பாஜக ஆதரவு சக்திகள் தான் விஜயையும் உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு ஒரு தியரிய நான் எல்லாம் ஆரம்பத்துல ரொம்ப நம்பினேன். இப்பவும் அந்த நம்பிக்கையில எனக்கு ஒன்றும் குறைவு இல்லை. அப்படி இருந்தா இப்ப ஏன் கூட்டணிக்குள்ளேயே கொண்டு வரணும்னு அவங்க முயற்சி பண்றாங்க? கேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா?
பிளானை மாத்திட்டாங்களா? பிளான் பியை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா? அந்த முதல் திட்டம் எதுவும் நடக்கல அப்படின்னு நம்புறாங்களா? ஆமா, ஏன்னா முதல் திட்டம் நடக்கல. திமுக கூட்டணியை உடைக்க முடியலங்கிறது மட்டும் இல்ல, கூட்டணி இன்னும் பலம் பெற்றுக்கொண்டே போகிறது. அதை பார்த்துட்டாங்க. இப்ப கூட்டணியை உடைக்க முடிஞ்சிருந்ததுன்னா சரி, அவங்க வந்து விஜயை தனியா நிக்க விட்டுட்டு இவங்க நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த மைனாரிட்டி ஓட்டு போயிடும் பிஜேபி கூட இருக்கிறதுனால ஏடிஎம்கேங்கிற ஒரு நிலைமை இருக்கு. டிவிக்கையும் ஏடிஎம்கேயும் சேர்த்து விட முடியும்னா இவங்களே பிஜேபியை வந்து இவங்கிட்ட சொல்லுவாங்க, ஏடிஎம் கிட்ட எங்களை விரட்டி விடுங்க அப்படின்னு. சொல்லுவாங்க, கண்டிப்பா செய்வாங்க. அவங்களுடைய எய்ம் என்ன? மெழுகு மாதிரி தியாகம் செய்ய அவங்க தயாரா இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஆமா, ஏன்னா கடைசியில இவங்க எல்லாரும் அவங்களுக்கு தான் இருப்பாங்க. திமுக தவிர எந்த ஆட்சி வந்தாலும் முற்ற முழுக்க அது பிஜேபியுடைய ஆட்சியாகத்தான் இருக்கு. அதனால இவங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு மைனாரிட்டி ஓட்டுகளை பிரிப்பதற்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்க விலகிக்குவாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்வதற்கு தான் யாரு சிஎம்ங்கிறதுல பிரச்சனை இருக்குது சார். அதான் சொல்றேன்ல, ஆளுக்கு 2.5 வருஷம் போட்டுங்க ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. மேலிடத்து உத்தரவு. முதல்ல யாருன்னா இபிஎஸ் தான். அதுக்கு இவர் ஒத்துக்குவாரு. ஏன்னா he is in no position to hold on to his stand. விஜய்க்கு வந்து இன்னைக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்ல. ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு சொல்றதே ஒரு கன்வென்ஷனல் திங்கிங்கா சார்? அவரு அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் நீக்கமர நிறைந்திருக்கிறாரு. ஆனா உங்க கண்லயோ என் கண்லயோ அது படமாட்டேங்குது. நம்ம குடும்பத்திற்குள்ளேயே ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல. இல்ல, விஜய் வில்லேஜ்ல வந்து முதல்ல அப்படித்தான் சொன்னாங்க. எல்லாருமே விஜய்க்கு ஓட்டு போடும், விஜய்க்கு ஓட்டு போடும்னு சொன்னது நிஜம். விஜய்ல கிராமத்தில் உள்ள பல பேர். நம்ம இதை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பேச வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த குடும்ப வாழ்க்கை பிரச்சனையில அவர் நடந்துகிட்ட விதத்துல வந்து பல பேருக்கு வந்து அதிருப்தி இன்னைக்கு இருக்கு. கிராமத்தில் உள்ள பல பேருக்கு வந்து இப்போ எங்க அம்மா வந்து காங்கிரஸ் மகிழா காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராக இருந்தாங்க. அவங்க காங்கிரஸ் மேல அளவு கடந்த நம்பிக்கை உள்ளவங்க இருந்தாங்க. மிஸ்ஸஸ் காந்திக்கும் அவங்க மருமகளுக்கும் மேனகா காந்திக்கும் கருத்து வேறுபாடு வந்து ராத்திரி நேரத்துல மேனகா காந்தி வீட்டை விட்டு போற மாதிரி போட்டோ வந்தது. உடனடியா எங்க அம்மா வந்து மருமகளை நடத்த தெரியாத மாமியார் வச்சுக்கிட்டு அந்த கட்சியில வேற இருக்கான்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க. இந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து வில்லேஜில் ரொம்ப உண்டு. லெட் அஸ் நாட் ஃபர்கெட் இட். எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய பண்பாடு சீர்குலைஞ்சு போற மாதிரியான சூழ்நிலைகள் நடந்துகிட்டு இருந்தாலும் அதனுடைய ஆணிவேர் இன்னும் நம்முடைய கிராமங்கள்ல வந்து உயிர்ப்போடு இருக்கு. இந்த விஷயத்துல வந்து அவருடைய கட்சிக்காரர்கள்ட்டையே அதிருப்தி இருக்கு. அவரை வந்து பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு இருந்தவங்கள்ட்டையே அதிருப்தி இருக்கு, காமன் பீப்புள்கிட்டே. அதனால இன்னைக்கு வந்து he is not as strong as he was earlier. இது உண்மை. அது பாசிட்டிவா ஆதரவாக வாக்குகள் பெறுவதற்கும், வாக்குகள்னு இல்லை, ஆதரவான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில உருவாக்குவதற்கும் பிம்பங்கள் ஒரு ரோல் பிளே பண்ணுது. நெகட்டிவாக ஒரு செல்வாக்கு சரிவுக்கும் பிம்பங்கள் ஒரு ரோல் பிளே பண்ணுது. நடந்த நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போதுங்க இவருக்கு வந்து விஜய்க்கு வந்து தன்னை பற்றின அளவுக்கு மீறின தன்னம்பிக்கையும் அகந்தையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இதுல கரூர் மீட்டிங்ல எல்லாம் அவர் என்ன பண்ணாரு பாருங்க, லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி தன்னுடைய முகத்தை காட்டி ஆஃப் பண்றது. இது நான் எவ்வளவு தூரத்துக்கு பாப்புலர், நான் சொன்ன இந்த கூட்டமே ஆடும் பாருங்கன்னு நினைக்கிற அகந்தை. அதே மாதிரி தான் ஒருவர் மேல ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்கிற போது அந்த குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கிற மாதிரி அவர் ரெண்டு நண்பர்களா கூட ஒரு திருமண விழாவுக்கு போயிருக்கலாம். That is not the time to do it. இவருக்கும் தெரியும் that is not the time to do it. இவருக்கும் தெரிஞ்சுதான் போறாரு. அதுவும் அந்த அகந்தையுடைய வெளிப்பாடு தான். நான் என்ன செஞ்சாலும் நான் வச்சதான் வருஷ எல்லாரும் ஏத்துக்குவாங்க. எல்லாரும் கும்பலாக என் மேல ஒரு களங்கத்தை அல்லது ஒரு நீங்க தலையிடுவதற்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் என் மேல சுமத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் அதை உடைப்பதற்காக இப்படி செய்யலாம்ல சார்? அது சரியில்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு இன்னொரு பிக்சர் ஞாபகம் வருது. வலது பக்கத்துல ஜெயலலிதாவும் வலது பக்கத்துல விஎன் ஜானகியும் இடது பக்கத்துல ஜெயலலிதாவுமா நடுவுல எம்ஜிஆர் உட்கார்ந்து ஏசியன் கேம்ஸ் பார்த்த இமேஜ் ஞாபகம் வருது. ஆமா, அது உங்களுக்கு நீங்க பத்திரிகையாளர், உங்களுக்கு இன்னொன்னு தெரியும். தனக்கு நெருங்கின பத்திரிகையாளர் இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு 10 தரம் கேட்டார் எம்ஜிஆர். 10 தடவை கேட்டாரா? He was worried about his public image. இதை எப்படி எடுத்துக்குவாங்க பப்ளிக் அப்படிங்கிறத பத்தி அவர் கவலைப்பட்டார். அப்போ வந்து பப்ளிக் எப்படி எடுத்துக்குவாங்கிறது சார். இப்ப பப்ளிக்கை எப்படி சிந்திக்க தூண்டணும் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் ஒப்பீனியன் வந்து இப்ப சாத்தியமானது. Propaganda has its own value. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்குங்க, அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, நம்புறாங்க. சரி சார், இந்த கோர் ஓட் பேங்க், விஜயுடைய கோர் ஓட் பேங்க் ரசிகர்கள் வந்தா கூட போதும்
அதை இப்போ இழக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ரீதிங்கிங்ல பிஜேபி இந்த முயற்சியை எடுக்குது அப்படின்னு பார்க்கலாமா? சார், கோர் ஓட் பேங்கிங்னு ரசிகர்கள் வந்து ரசிகர்கள், தே ஆர் நாட் தி கோர் ஓட் பேங்க். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அவருடைய ரசிகர் இப்ப காலேஜில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை வந்து மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணு நல்லா சிந்திக்க தெரிஞ்ச பொண்ணு. அது என்கிட்ட அங்கிள், நான் வந்து விஜய்க்கு எதிராக பேசினா அடிக்க வர்ற மாதிரி பேசுறாங்க அங்கிள் அப்படின்னு 2 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிச்சு. அது சொல்லிச்சு, நான் விஜய் ரசிகை தான் அங்கிள், ஆனா அவருக்கு நான் ஓட்டு போட மாட்டேன், அவருக்கு என்ன அரசியல் ஞானம் இருக்கு அங்கிள்னு சொல்லி நல்லா சிந்திக்கிற பொண்ணு. ஆனா நான் வாயை திறக்க முடியாது அங்கிள், எனக்கு பயமா இருக்கு, அவ்வளவு ஆக்ரோஷமா இருக்காங்கன்னு சொன்ன பொண்ணு 1 வாரத்துக்கு முன்னாடி சொல்லுது அவங்க டயர்ட் ஆகுறாங்க விஜய் பேசுற பேச்செல்லாம் பார்த்து. விஜய் வந்து இப்ப சமீபத்தில் என்ன பேசியிருக்காரு, மக்கள்கிட்ட வந்து கேட்கிறாரு, பெண்கள்கிட்ட வந்து ஓசியை வாங்காதீங்கன்னு சொல்லுங்க, ஓசியை வாங்க மாட்டீங்கல்ல அப்படின்னு. ஆமான்னாங்க. இவர் தானே சொன்னாரு. இப்ப பிறக்கிற குழந்தைக்கு தங்க மோதிரம், கல்யாணம் பண்ணும்போது 1 பவுன் தாலி, அதை தவிர நல்ல பட்டுச்சேலை, எத்தனை சொல்லியிருக்காரு வரிசையா? இதுல என்ன ஒற்றுமை இருக்கு இவருடைய பேசல? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட முடியாத அளவுக்கு ஆட்கள் கிடையாது. அப்ப எங்கிட்ட வந்து நான் உங்களுக்கு தெரியுமில்ல, வில்லேஜில் வந்து ஒரு 10-12 பேர் கூட தொடர்ந்து நான் தொடர்பில் இருக்கேன். ஏன்னா தே என்லைட்டன் மீ, தே எஜுகேட் மீ. அப்ப அப்படி ஒருத்தர் வந்து நேத்து நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொல்றாரு, நான் கேட்டேன், அதான் அவர் உங்களுக்கு எல்லாம் செய்யறேன்னு சொல்லி சொல்றாருல, இப்போ உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு. ஒண்ணுமே வாங்கக்கூடாதுன்னு முந்தா நாள் சொன்ன ஆளு எல்லாமே செய்யறேன்னு இன்னைக்கு சொன்னான்னா இவன் நாளைக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்னு தானே நாங்க நம்ப வேண்டி இருக்கு. இதுதான் கிராமத்து இன்டெலிஜென்ஸ். அதனால he is losing credibility. There is no doubt about it. அதனால 2வது டேர்ம்ல, அதாவது 2வது டேர்ம்ல 2.5 வருஷம் டேர்ம்ல 2வது டேர்ம்ல நான் சிஎம் இருக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆமா, ஆனால் அப்படியே ஆட்சிக்கு வந்தாலும் அவர் டிஃபெக்டோ சிஎம் வந்து பிஹேவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவார். அப்படியே ஆட்சிக்கு வந்தாலும் இவர் பொம்மையாக்கணும் பாரு. எம்ஜிஆர் வந்து கலைஞர்கிட்ட வந்து, கலைஞர் வந்து முதல்வர் அப்படி பார்த்தா பிளே பண்ணாரு. பிளே பண்ணிட்டு என்ன பண்ணாரு, அவர் நினைச்சதுல அவருக்கு அரசியல் தெரியாது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு அளவு தெரியாது, நான் சொன்னா அது செய்யணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி பல காரியங்கள் சொன்னாரு. ஆனா இவர் அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார். அதுலதான் பிரச்சனை வந்தது, அங்கதான் வந்தது. அதனால இதெல்லாம் வந்து ஒரு உருப்படாத டிஃபேக்டோ சிஎம்மாக முயற்சி பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே ஒரு சிஎம்ஏ அப்படிதான், மேல ஒரு டிஃபேக்டோ சிஎம் இருக்காங்க. எத்தனை டிஃபேக்டோ சிஎம் ஈடு கொடுப்பாரு? இந்த முகமது பின் துக்ளக் சினிமாவில் வந்து ஷோ வந்து சொல்லுவாரு, இந்த எம்பிஸ் எல்லாம் பத்தி பேசும்போது, ஒரு நவாபுக்கு என்ன சொல்லுவாங்க அந்த காலத்துல, மன்னருக்கு வந்து இதுல வாட் எவர் இட் இஸ் நவாப்னே வச்சுக்கோமே, ஒரு நவாப் சர்வாதிகாரியாக இருந்தால் அது தவறு, அதற்கு பதிலாக 523 சர்வாதிகாரிகள் வரலாமோ அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது மாதிரி இந்த ஆட்சி வந்ததுன்னா அங்க ஒரு டிஃபெக்டும் இல்லை, 4-5 டிஃபெக்டும் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் அண்ணாமலையாவும் இருப்பார். இப்பயே சொல்லிடுறேன், மேல உள்ளவங்க சொல்றதை கேட்காத டிஃபெக்டோவா இருப்பார். இதுல அது சாத்தியம் இல்லை அல்லது சாத்தியப்படுத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் காலம் தேவைப்படுகிறது அப்படின்னு இருந்தால், ஒருவேளை அதனால கூட தேர்தல் ஓரிரு வாரங்கள் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சார், May 7th வந்து இந்த இது பார்லிமெண்ட் இது அசம்பிளி வந்து எக்ஸ்பயர் ஆகுது சென்னை. இல்ல சார், May 7th இல்ல சார், May 7th போன தடவை ஆட்சி பொறுப்பு ஏற்ற நாள். அசம்பிளிக்கு எப்படியும் எண்டு வரைக்கும், May எண்டு வரைக்கும் இருக்கும் டைம் நினைக்கிறேன். இருக்கலாம். அதாவது அசம்பிளி எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் வச்சிருவாங்க. நீங்க சொல்றது கரெக்டா இருக்கலாம். May 7th வந்து அப்ப இன்னொரு 2 வாரமாவது இருந்திருக்கலாம். 3 வாரம் நீங்க சொல்ற மாதிரி May எண்டு வரைக்கும் கூட இருந்திருக்கலாம். ஆனா தெரியல, எனக்கும் அது உறுதியா தெரியல, மறந்துடுச்சு. அது முதல்ல சட்டமன்றம் வந்து May 20ஆம் தேதி கூடியிருக்குன்னு வைங்க, முதல் சட்டமன்றம். அப்ப அதுக்கு முந்தின சட்டமன்றம் வந்து May 19ஆம் தேதியோட காலாவதி ஆயிடுச்சு. இந்த சட்டமன்றம் நம்ம பேசுறது எல்லாம் பழைய இந்தியா தானே சார். புதிய இந்தியால விதிவிலக்கு எல்லாம் இருக்காதா? இல்ல, இதுல விதிவிலக்கு பண்ண முடியும். இது விதிவிலக்கு பண்ணுறதுன்னா நீங்க வந்து அரசியல் சட்டத்தை வந்து மாற்றணும், அதை மாற்ற முடியாது. உதாரணமா நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு மம்தா பானர்ஜிக்குள்ள ரொம்ப பெரிய விபத்து என்ன, அவங்க வந்து 68 லட்சம் பேருடைய விதியை வந்து நிர்ணயம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நிர்ணயம் பண்ணுங்கன்னு கேட்கும்போது ஆர்பி ஆக்ட் செக்ஷன் 21(4) நினைக்கிறேன், அதுபடி இந்த 68 லட்சம் பேரை வந்து டிசைட் பண்றதுக்கு முன்னாடி
அந்த அசம்பிளி எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னு வைங்க. அப்ப அசம்பிளி எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அந்த அசம்பிளியினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசும் எக்ஸ்பயர் ஆயிருது. அங்க வந்து அந்நேரம் வந்து இதுதான் கொண்டு வரணும், குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் கொண்டு வரணும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ், ஒரே ஆல்டர்னேட்டிவ் என்ன தெரியுமா? இப்போ உள்ள எலக்ட்ரல் ரோலை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு மம்தா பானர்ஜி சொல்லிட்டா ஒன்று இந்த பேசிஸ்ல அவங்க எலெக்ஷன் நடத்த முடியும். ரெண்டுல எதுவுமே வந்து மம்தா பானர்ஜி இன்னைக்கு இடைஞ்சலா இருக்கு. இந்த எலெக்ட்ரல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து டிஃபெக்டிவ் எலக்ட்ரல் ரோல் எக்கச்சக்கமான இவங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க, அதோட எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணணும். அப்படி இல்லை சரியான எலக்ட்ரல் ரோல் வரணும்னு சொன்னாங்கன்னா கவர்னர் ஆட்சி, பிரசிடென்ட்ஸ் ஆட்சி வரணும், குடியரசுத் தலைவர் ஆட்சி. அவங்களுக்கு பாவம் இப்படிப்பட்ட சிக்கல் இருக்காங்க. அதனால நீங்க சொல்றது கரெக்டு தான். என்னைக்கு வந்து இந்த சட்டமன்றம் வந்து அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 2021 சட்டமன்றம் என்னைக்கு கூடுச்சு அந்த தேதியில இருந்து 5 வருஷம் அதுக்கு உயிர். இதுல விஜய் ஒருவேளை அந்த அரேஞ்ச்மெண்ட்ல என்டிஏக்குள்ள போய் சேர்ந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் சீமான் மட்டும் தனியாக, அதுக்கப்புறம் பைபோலர் ஆகுது கிட்டத்தட்ட. மீதி ரெண்டு மும்முனை போட்டி, அதுல மெயின் போட்டி வந்து என்டிஏ வர்சஸ் டிஎம்கே ஃப்ரண்ட் அப்படின்னு ஆகுது சார். அதுலயும் அரித்மெட்டிக்கலி, அதாவது பழைய ரெக்கார்டு வச்சு பார்க்கும்போது விஜய் அன்டெஸ்டட்னு வச்சுட்டு மீதியை பார்க்கும்போது டிஎம்கே அட்வான்டேஜஸா தான் இருக்குது. விஜய் அங்க போய் சேருவதன் மூலமாக விஜய்க்கு கிடைக்க வாய்ப்பு இருந்த சில வாக்குகள் வந்து கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பும் அதுக்குள்ள இருக்கு. அதுலயும் சரிவு வருது. அதனால எப்படி பார்த்தாலும் டிஎம்கே பைபோலரா வந்தாலும் அவங்க வந்து அட்வான்டேஜஸா இருக்கிற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. பட் களம் எப்படி இருக்கும்? அது ஒரு சைக்கலாஜிக்கலா அது ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ்ங்கிற ஃபீல் வருமா என்டிஏக்கு? இல்ல அது வந்து வலுப்பெற்றிருக்கிறதுங்கிற ஒரு ஃபீலிங் வரும். ஆனா அது ஸ்ட்ராங் அலையன்ஸ், அது ஸ்ட்ராங்கர் தேன் டிஎம்கே அலையன்ஸ் வராது சைக்காலஜிக்கல். இன்னொன்னு நான் நினைக்கிறேன், திமுக வந்து தே ஆர் பிளேயிங் தேர் கார்ட்ஸ் வெல். இப்போ ஆல் இண்டியா லெவல்ல செகண்ட் ரேங்க் வாங்கின பெண்மணி வந்து அந்த பெண் வந்து சொல்லியிருக்கு, நான் முதல்வன் திட்டத்தினால் பலனடைந்தேன்னு சொல்லியிருக்கு. இதுக்கு யாரு என்ன சொல்ல முடியும்? இதை வந்து திமுக சரியான முறையில கையில் எடுக்கிறாங்க, அதுதான் முக்கியம். இன்னும் சொல்ல போனா நான் என்ன நினைக்கிறேன், ஏறக்குறைய 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பலனடைஞ்சவங்களாம். அந்த 50 பேருடைய பேரண்ட்ஸை கூட்டு வந்து இவங்க பாராட்டு விழா நடத்தணும். இந்த மாதிரியான செயல்கள், எலெக்ஷனுக்கு இந்த மாதிரியான செயல்கள் முக்கியம். அப்ப மெசேஜ் வந்து இட் வில் கோ டவுன் டு தி எல்டர்ஸ். ஆனா அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்கே இஸ் நாட் கீப்பிங் ஐடில். இது எப்படிப்பட்ட போராட்டம்னு அவங்க உணர்ந்திருக்காங்க. அந்த போராட்டத்துல நேர்மையான முறையில சரியான பதிலடி இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட யூபிஎஸ்சிக்கான லான்ச்சிங் பேட் மாதிரி, ஒரு பயிற்சி தளம் மாதிரி சிஎம், எனக்கு சட்டன் அந்த ஸ்கீமோட பெயர் ஞாபகம் வரல சார். சீஃப் மினிஸ்டர் நான் முதல்வன் இல்ல சார், சீஃப் மினிஸ்டர் பியூரோக்ரசிக்கும் இருக்கிற அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையில ஒரு பாலம் மாதிரி ஒரு 50-60 பேரை எடுத்து பாதி ஐஏஎஸ் மாதிரி ஒரு கேடர் வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு 2-3 வருடங்களாக சீஃப் மினிஸ்டர், சரியா பெயர் வெரிஃபை பண்ணி சொல்லணும். அதுவும் கிட்டத்தட்ட யூபிஎஸ்சியில பாதி மாதிரியான டெஸ்ட் ப்ராசஸ், இன்டர்வியூ ப்ராசஸ்ல எடுத்ததுதான். குரூப் 1 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அதுலயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ரெவென்யூ, ஆர்டிஓ இந்த மாதிரி பொசிஷன்ல வந்து அதுக்கப்புறம் திரும்பவும் யூபிஎஸ்சிக்காக படிச்சுட்டு இருக்கிற நிறைய இளைஞர்களை நம்ம மார்க் இன்டர்வியூ. இந்த பெண் அது மாதிரி தான். இந்த பெண் வந்து குரூப் 1ல பாஸ் பண்ணிட்டு உதவி ஆட்சியரை வந்து வேலை பார்த்துக்கிட்டு ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். அதுல குரூப் 1ல வந்தது டிஎன்பிஎஸ்சி பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நம்ம மேல ஒரு சார்ஜ் அப்பப்போ நண்பர்கள் வைக்கிறாங்க. இந்த 2-3 நாட்களாக யூபிஎஸ்சி பத்தி பேசுறீங்க, டிஎன்பிஎஸ்சி காலி ஆயிடுச்சு, அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது காலியாகிற மாதிரியோ வீழ்ந்து போற மாதிரியோ எழ முடியாத அளவுக்கு ஒரு வீழ்ச்சிக்கு வந்ததாகவோ கருதுவதற்கு எதுவும் இடமில்லை. அது தொடர்பாக சில பிரச்சனைகள் இருக்கு, டெக்னிக்கல் பிரச்சனைகள் காரணமாக பிரச்சனைகள் இருக்கு, வேறு சில மால் பிராக்டிசஸ் கூட இருந்திருக்கலாம். ஆனா அது எல்லாம் கேன் பி கரெக்டட் அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கு. இன்ஸ்டிடியூஷனே ஒட்டுமொத்தமாக சீர்குலைந்தது அப்படின்னு சொல்றாங்க. கலைஞர் வந்தபோது இந்த விஏஓ எக்ஸாம் வந்து கலைஞர் வந்து என்ன பண்ணாரு, தேர்வு முடிந்து அந்த பேப்பரை வந்து கரெக்ட் பண்ண 2 நாளைக்குள்ள ரிசல்ட்டை போடணும்னு சொன்னார்.
அதே மாதிரி தான் போட்டான் அந்த காலத்துல. இப்பயும் அது மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப எனக்கு தெரியாது. ஏன்னா அது எனக்கு அப்ப எனக்கு என்ன தெரியும், கலைஞர் வந்து தெளிவான உத்தரவு கொடுத்தார். இதுல எந்த விதமான லஞ்ச லாவணியும் இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும் இல்ல, லஞ்ச லாவணியம் இல்லை என்பதும் நிரூபிக்கப்படும். சீசர்ஸ் வைஃப் ஷுட் பி பியாண்ட் சஸ்பிஷன் அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து நடத்தினாங்க. தவறுகள் எல்லாத்துலயும் இருக்குங்க. தவறுகள் நடக்காத இடமே கிடையாது. ஆனா தவறுகள் நிகழ்ந்தால் அந்த தவறுகளை சரி செய்யக்கூடிய, நிவர்த்தி செய்யக்கூடிய மனப்பான்மை ஆள்வோருக்கு இருக்கிறதா, அதுதான் முக்கியம். இ கவர்னன்ஸ் வந்து பாதி விஷயங்களுக்கு குறைச்சிரும் அப்படின்னு அதை ஒரு டூலாக பாக்குறோம் சார். ஆனா அது இ கவர்னன்ஸ் சொல்றாங்க, ஆனா நடைமுறையில ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டு நேர்ல தான் போய் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது உடனடியான பலன்களை கொடுக்கல அப்படிங்கிறதுனாலேயே வந்து அந்த முயற்சிகளையே நல்லிஃபை பண்றாங்க. சாதாரணமாக மிடில் கிளாஸ் மனநிலையா அல்லது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வேற மாதிரி இருக்கிறவங்களுடைய மனநிலையான்னு பார்க்கணும் அதை. பட் அது ஒரு டீச்சிங் ட்ரபிள். அதை தாண்டி சரியாயிடும் நாளடைவுல சார். இல்ல அதுக்கு அடிப்படை காரணம் உண்டு, மைண்ட் செட் காரணம். அரசு வந்து நெகட்டிவ். ஏன்னா ஒரு கலோனியல் கவர்மெண்ட் இருந்தது. கலோனியல் கவர்மெண்ட் வாஸ் நாட் ஃபார் த பீப்புள். அதனால அரசு வந்து இட் வாஸ் நெகட்டிவ் டு த காமன் மேன். சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் அரசு எந்திரம் அப்படித்தான் இருந்தது. பல ஆண்டுகளாக அப்படித்தான் இருந்தது. இன்னைக்கும் அரசு எந்திரத்துல பாதி அப்படித்தான் இருக்கு. ஆள்வோர்களாக அரசு எந்திரம் தன்னை நினைத்துக் கொள்கிறது. நிர்வாகம் செய்பவர்களுக்கும் ஆள்வோருக்கும் அநேக வேறுபாடு. நாங்க ஐஏஎஸ்ல ஜாயின் பண்ணும்போது முதல்ல வந்து எங்ககிட்ட சொன்னது அதுதான். தி ஐசிஎஸ் ரூல்ட் பட் வி அட்மினிஸ்டர். இந்த ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். வி ஆர் நாட் ரூலர்ஸ். அதனால இந்த வேறுபாடு உணர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா, இந்த வேறுபாடு உணர்ந்து ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு அரசியல்வாதிகள் முயற்சி செய்யணும். அதுல டிஎம்கே வந்து அந்த முயற்சி ரொம்ப அதிகமா மேற்கொண்டாங்க. அதாவது தி சுப்ரீம் பொலிட்டிக்கல் பவர் இஸ் சுப்ரீம் டு தி எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. இன்னைக்கும் ஆரம்பத்திலும் தெளிவா இருக்காங்க. அதுல சில தவறுகளும் நிகழ்ந்திருக்கலாம், ஆனா பல நன்மைகளும் நிகழ்ந்திருக்கு. அதுதான் ஒண்ணு. ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அந்த மாதிரி கலோனியல் மென்டாலிட்டி இருந்ததுன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸுக்கு இருந்ததுன்னா புரிஞ்சுக்க முடியும் சார். கவர்மெண்ட் மிஷினரியில எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிற திருகாணிகள் கூட மக்களை விட தாங்கள் உயர்ந்தவர்கள்ங்கிற மனநிலையை வளர்த்துக்கிட்டாங்கன்னா அங்கதான் சிக்கல் வருது. அது இல்ல, நீ ஒரு ஓரத்துல இருக்கிற திருகாணி தான் இந்த மிஷின்ல அப்படின்னு சொல்றதுக்கு தான் இ கவர்னன்ஸ் எல்லாம் வருது. ஆனா உடனடியான பலன்களை ஏன்னாங்க அந்த இ கவர்னன்ஸை புரிஞ்சு பயன்படுத்துற திறன் மக்களுக்கு அதிகரிக்க இந்த குறைகள்லாம் மறைஞ்சிடும். அதுலயும் நீங்க வந்து அப்ளை பண்ணுன்னு இத்தனை நாளுக்குள்ள சொல்யூஷன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பிராக்டிக்கலா நடைமுறைக்கு வரும்போது தான் சார் இருக்கும். இல்லைன்னா இ கவர்னன்ஸ்ல அப்ளிகேஷனை பார்த்துட்டு ஆள் நேர்ல வரட்டும். ஆமா, இந்த சிங்கிள் விண்டோ பாலிசி கொண்டு வந்தாங்க. ஆமா, ஒரு காலத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிங்கிள் விண்டோ பாலிசி கொண்டு வந்தாங்க. அந்நேரம் ஒரு சீனியர் ஆபீசர் அந்நேரமே சொன்னாரு, சிங்கிள் விண்டோவுடைய அதிகாரத்தை புரியாம மக்கள் இருக்க வரைக்கும் இந்த சிங்கிள் விண்டோ இஸ் ஒன் மோர் அடிஷனல் விண்டோ அப்படின்னாரு. இது வரைக்கும் 7 பேர்ட்ட போறோம் கவர்மெண்ட்ல கிளியரன்ஸுக்கு. இப்ப சிங்கிள் விண்டோ 8வது விண்டோல வரணும், அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னாரு. இப்ப ஒரு பக்கம் வந்து நான் பார்த்திருக்கேன், எனக்கு அரசு நிர்வாகத்து மேல நம்பிக்கை இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தொடர்ந்து வந்து நிர்வாகத்துல வந்து சீர்திருத்தம் செய்யறதுக்குன்னு அரசியல்வாதிகள் இல்லை, அதிகாரிகள் மட்டத்துல. இப்ப பாருங்க, இன்கம் டேக்ஸ்ல வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க, முந்தையெல்லாம் வந்து இப்ப நீங்க வந்து நான் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா உங்க ரீஜன்ல இருந்தேன்னா உங்க பேப்பர் என்கிட்ட தான் வரும். உங்களுக்கு தெரியும் பேப்பர் யார்கிட்ட வருதுன்னு தெரியும். அப்ப நீங்க வந்து நேர்மையானவரா இருந்தா தைரியமா என்கிட்ட வந்து நிற்பீங்க. நானும் நேர்மையானவனா இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா. நான் நேர்மை இல்லாதவனா இருந்தேன்னா நேர்மை இல்லாத ஆளுங்க அத்தனை பேர் என்கிட்ட வந்து காரியம் சாதிச்சுட்டு போயிடுவாங்க. நேர்மையான ஒருத்தருக்கு காரியம் நடக்காது. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இன்கம் டேக்ஸ் பேப்பர்ஸ் வந்து யாருக்கு போகுங்கிறது தெரியாது. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நான் வந்து யாரையும் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா என் பேப்பர் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இது ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம் இன்கம் டேக்ஸில் நடந்தது. இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் வந்து சீர்திருத்தங்கள் வந்து தொடர்ந்து முயற்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. எல்லாத்துக்கும் கடைசியில் சொல்றேங்க, பீப்புள்ஸ் வில் பவர் இருந்தாலும் எதுவுமே ஃபுல் சக்சஸ் ஆக முடியாது. பீப்புள்ஸ் வில் பவர் ஆகணும்னா இந்த சீர்திருத்தம் யாருக்காக உருவாக்கப்படுகிறதோ அவர்கள் அந்த சீர்திருத்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த சீர்திருத்தத்தின் வலிமையை பயன்படுத்த வேண்டும். இது வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான் டெமோக்ரஸியில. ஆனா இந்த ஸ்டெப்பெல்லாம் எடுத்து இப்ப கலைஞர் வந்து நிறைய வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் தி புவர்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாரு. அத்தனை சட்டம் இன்னைக்கு நடந்துருச்சா? இல்ல. ஆனால் அந்த சட்டம் இருக்கு, உயிர்ப்போடு இருக்கு. மக்கள் வந்து தங்களுடைய வலிமையை உணர்ந்து கொள்ளும் நேரத்தில் அந்த சட்டம் தன் வலிமையை காட்டும். அது ரொம்ப முக்கியம். ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார், நாளைக்கு பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.
வணக்கம்.